ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகலாம். 142 சங்கீதம் 142 சங்கீதம் 4 முதல் 5 வசனங்களை நாம் கவனிக்கலாம். 142 4 முதல் 5 வசனங்கள். வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே கடந்த 2 வாரங்களாக தனிமையை குறித்து தேவனுடைய வார்த்தையை போதிக்க கர்த்தர் எனக்கு கிருபையாக வழிநடத்தினார், இரக்கம் பாராட்டினார். இந்த தனிமையை குறித்த போதனைகள் இந்த வசனத்தை கேட்ட அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததாக, ஆறுதலாக இருந்ததாக, தேவனுடைய ஆலோசனையாக இருந்ததாக என்னிடம் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் இவ்விதமாக சமயத்துக்கேற்ற வார்த்தையை கொடுத்து சபையை நடத்துகிறதை நான் கேட்டு கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவது வாரத்தில் இதை குறித்து நான் பேசும் பொழுது நாம் கவனித்த தலைப்பு என்னவென்றால், the problems that come in loneliness. தனிமை நமக்கு கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று நாம் கவனித்தோம். தனிமை தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. எல்லா மனுஷரும் தனிமையாக இருப்பாங்க. தனிமை அவங்க வாழ்க்கையில் கடந்து போவாங்க. அது ராஜாவாக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும், பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும், பெரிய குடும்பத்தில் வாழ்கிறவனோ தனியாய் வாழ்கிறவனோ எல்லாருமே தனிமையை அவங்க வாழ்க்கையில சந்தித்து தான் ஆக வேண்டும் என்கிறதை நாம கவனித்தோம். ஆனால் இந்த தனிமையின் வேளையில எப்படி பிசாசானவன் தனிமையை நம்முடைய ஆபத்துக்காக பயன்படுத்த முடியும் என்பதை ஏவாளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கவனித்தோம். எப்படி அவன் தனிமையை தனக்கு சாதகமாக மாற்றி நமக்கு ஆபத்தை கொண்டு வர முடியும். அதில் 3 காரியங்களை கவனித்தோம். முதலாவது நம்ம கவனித்தோம், இந்த தனிமையின் வேளையில ஏவாளுடைய வாழ்க்கையில அவன் கொடுத்த பெரிய சோதனையும் பிரச்சனை என்னவென்றால், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதை கொண்டு வந்து அவளுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணினான் என்று நம்ம கவனித்தோம். கடந்த வாரம் நம்ம கவனிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை, இந்த தனிமையின் காலத்துல ஏவாள் சோதனைக்குட்படுத்தப்பட்டு அவள் பெரிய விழுகைக்கும் பெரிய நஷ்டத்திற்கும் ஆளான அதே வேளையில ஆதாம் உண்டாக்கப்பட்டதே தனிமையாக தான். அவனை தேவன் இந்த உலகத்தில் சிருஷ்டித்த போது தனிமையாக தான் உண்டாக்கினார். ஆனால் இந்த தனிமை அவன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக மாறினது என்று நம்ம கவனித்தோம். அதுல 2வது டாபிக் கடந்த வாரம் நம்ம கவனித்தது, the possibilities in loneliness. இந்த தனிமை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் வாய்ப்புகள் என்று நம்ம கவனித்தோம். அதுல 3 வாய்ப்புகளை ஆதாம் எவ்வளவு அருமையாய் பயன்படுத்தி கொண்டான் என்று கவனித்தோம். முதலாவது, ஆடம் took control of his life in loneliness. இந்த ஆதாம் தன் தனிமையில் ஆளுமையை எடுத்து கொண்டான் என்று முதலாவது காரியத்தை கவனித்தோம். நம்பர் 2, ஆடம் became creative in his loneliness. தன்னுடைய தனிமையிலே இந்த ஆதாம் ஆக்கப்பூர்வமான படைப்பாற்றல் செய்கிறவனாய் மாறினான் என்று கவனித்தோம். 3வது, ஆடம் remained confident in the Lord in his loneliness. தன்னுடைய தனிமையில் ஆதாம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாக மாறினான் என்று கடந்த வாரம் இந்த 3 காரியங்கள் வாயிலாக எப்படி நம்முடைய தனிமை நம்ம ஒழுங்கா நம்ம அதை பயன்படுத்துவோமானா, சரியா பயன்படுத்துவோமானா, ஆண்டவர் எப்படி இந்த தனிமை நம்முடைய நன்மையாக மாற்றுவார் என்று நம்ம கவனித்தோம். இன்றைக்கு 3வது பகுதிக்குள்ள போக போறோம். தனிமையை குறித்து இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற செய்தியின் தலைப்பு, தனிமையில் நாம் உணரும் தேவ பிரசன்னம். The presence of God in our loneliness. The presence of God in our loneliness. நம்முடைய தனிமையில் நாம் உணரக்கூடிய தேவ பிரசன்னம். 142 சங்கீதம் 4 அப்போ அந்த தாவீது என்கிற ராஜா அவன் இவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கும்போது கூட அவன் தனிமையை சந்தித்தான் என்பதை மறைக்காமல் சொல்லுகிறார். வலதுபுறமாய் கண்டேன், என்னை அறிகிறதுக்கு ஒருவரும் இல்லை என்று கண்டுபிடித்தேன். எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போய்விட்டது.
என் ஆத்மாவை விசாரிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லைன்னு இவ்வளோ பெரிய மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில தனிமையை உணர்ந்ததை வெளிப்படையா பேசுறார். ஆனா இந்த தனிமையின் வேளையில அவர் தவித்த போது அடுத்த வசனம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என்னுடைய அடைக்கலமும் ஜீவனுள்ள ஒரு தேசத்துல நீர் என்னவா மாறினீர்னா என் பங்காக நீர் மாறினீர், என் பங்காக நீர் மாறினீர், ஜீவனுள்ள ஒரு தேசத்துல நீர் பங்காக நீர் மாறினீர். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உண்மைதான், தனிமை தவிர்க்க முடியாததுதான். தனிமை என்பது நான் என் வாழ்க்கையில் அனுபவித்த காரியம்தான். ஆனால் இந்த தனிமையின் காலத்துல கர்த்தர் என்ன செய்தார்னா எனக்கு துணையாய் நின்றார், கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் மாறினார், கர்த்தர் எனக்கு பங்காக மாறினார். ஆம், நாம் தனிமையிலே வாடும்போது தைரியமா சொல்ல முடியும், ஆண்டவர் நமக்கு தம்முடைய பிரசன்னத்தை தந்து நமக்கு துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை குறித்து நான் தியானிக்க கர்த்தரனை வழி நடத்தின போது வேதத்துல ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில கடந்து போன தனிமையை குறித்து தியானிக்க கர்த்தர் வைத்தார். அந்த மனிதன் யார் என்றால் ஈசாக்கு என்கிற இந்த மனிதன். அவனுடைய வாலிப பிராயத்திலே அவன் கடந்து சென்ற தனிமை என்னை அதிகமாய் தியானிக்க வைத்தது. இந்த வார்த்தை என் இருதயத்தை அதிகமாய் சந்தித்தது. 3 சந்தர்ப்பங்கள்ல ஈசாக்கு தனிமையாய் நின்றதை பார்க்கிறோம். ஆனால் இந்த 3 சந்தர்ப்பங்கள்லேயும் தேவன் எப்படி அவனுக்கு கூட நின்று அவருடைய பிரசன்னத்தை தந்து அவனுடைய தனிமையை கடக்க பண்ணினார் என்று கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வரும்படி கண்டான். சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண சென்ற போது ஒட்டகங்கள் வருவதை அவன் கண்டான் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த ஈசாக்கு என்கிற இந்த மனிதன் தனிமையாக நின்று கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நம்மால் பார்க்க முடியும். தனிமையாய் அவன் தியானம் பண்ணி வயல்வெளியிலே அவன் தியானம் பண்ணி அலைகிற ஒரு மனிதனாக நம்ம பார்க்கிறோம். நீங்க ஒருவேளை இந்த மனிதன் தியானம் பண்ணி வயல் அப்படி சுற்றி கொண்டிருக்கிற மனுஷனாக நீங்க பார்த்தாலும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நீங்க உன்னிப்பா நீங்க கவனிப்பீங்களான்னு, அந்த தனிமையில இந்த மனுஷன் இருதயத்துல மிகுந்த பாரம் உள்ளவனாய் வேதனை நிறைந்தவனாய் அவன் சுற்றி திரிந்ததை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட முடியும். ஏன் தெரியுமா? அந்த தனிமையான வேளையில அவன் வயல்வெளியில் அப்படியே உலாவி கொண்டு தியானம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது என்று கொஞ்சம் வசனங்கள் தாண்டி நம்ம படிக்க முடியும். 67ஆம் வசனத்தை பாருங்க. இவன் தியானம் பண்ணும்போது அந்த ஒட்டகங்கள் வருகிறது. அதில் ரெபேக்காள் ஆகிய தன்னுடைய மனைவி இறங்குகிறாள். ஆனால் கடைசி பகுதியை பாருங்க, அதில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த ரெபேக்காளை தன்னுடைய தாயினுடைய கூடாரத்திற்கு இவன் அழைத்து கொண்டு போனான், அவளை மனைவியாக்கி கொண்டான், அவளை நேசித்தான் என்று போட்டிருக்கு. ஆனால் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த சொல்லுங்க துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அப்ப இவன் தனியா அவன் சுற்றி கொண்டிருக்கும் போது இவனுடைய மனம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா துக்கத்தினாலே நிறைந்திருந்தது. இவன் இப்படி சுற்றி கொண்டிருந்த வயசு 40 வயசு தெரியுமா உங்களுக்கு? 40 years. 40 வயதுல தான் அவனுக்கு கல்யாணம் ஆனதுன்னு வேதம் நமக்கு சொல்லுது. அவங்க தாய் எப்போ இறந்தாங்க அப்படின்னு கேட்டா ஈசாக்குக்கு 37 வயது ஆகும் போது. எப்படி பாஸ்டர் இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியும், சாராள் ஈசாக்கை பெறும்போது சாராளுடைய வயது என்ன சொல்லுங்க? 90 வயது, 90 yearsல அந்த அம்மா ஈசாக்கை பெற்றாள். சாராள் மரிக்கும் போது அந்த அம்மாக்கு இருந்த வயது என்ன அப்படின்னு கேட்டா 23ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால். இவ்வளவே சாராளுடைய வயது என்று வாசிக்கணும். அப்போ இந்த சாராள் மரிக்கும் போது 127 வயது, பெறும்போது 90 வயது. அப்போ ஈசாக்குக்கு 37 வயது ஆகும் போது சாராள் மரித்தாள். 37 வயதுல அம்மா மரிக்கிறது கூட ஈசாக்கால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. இது பரவாயில்ல, இவருக்கு 37 வயதுல அவங்க அம்மா மரிச்சிட்டாங்க. ஆனால் நீங்க ஆபிரகாமை கவனிச்சு பார்த்தீங்கன்னா
இந்த மனுஷன் சாராளை விட 10 வயது பெரியவர். அவருக்கு 137 வயது இருக்கும் போது சாராளுக்கு 127 வயது. இவர் 137 வயது இருக்கும் போது சாராள் தன் மனைவியை இவர் இழந்து போனார். ஆனால் வேதம் சொல்லுது, அவளுடைய மரணத்தின் வேளையிலே ஆபிரகாம் என்ன செய்தான்னா, அதே அதிகாரத்தை பாருங்க, ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அவள் மரித்த போது வந்து சாராளுக்காக என்ன செய்தான்? புலம்பி அழுதாராம். யாருக்கு? 127 வயசுல மரிச்ச தன்னுடைய மனைவிக்காக இவர் என்ன செய்தாராம்? புலம்பி அழுதாள். அப்ப அர்த்தம் என்ன தெரியுமாங்க? 37 வயதுல தாயை இழந்தாலும் சரி, 137 வயசாகும் போது தன்னுடைய மனைவியை இழந்தாலும் சரி, என்ன வயதானாலும் ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில உறவுன்னு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு பிரிகிறது, அவங்கள நம்ம மறிக்க கொடுக்கிறது அப்படின்றது இருதயத்திலிருந்து வாடாத ஒரு துக்கத்தை நம்மகிட்ட விட்டுட்டு போகுதுன்றத மறந்துடாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா, மரண வீடுகளில் போயிட்டு அழாதீங்க அழாதீங்கன்னு சொல்லுவாங்க. நம்மெல்லாம் அழவே கூடாது. சில பேர் தெரியாம சொல்றாங்க, அழக்கூடாதுங்க, நம்மெல்லாம் அழவே கூடாது, நாமெல்லாம் யாருன்னா ஆண்டவருடைய பிள்ளைங்க, அழக்கூடாது. அப்படியா? லாசர் வீட்டுக்கு இயேசு போனார், என்ன செய்தாரு? இயேசு கண்ணீர் விட்டாருன்னு போட்டிருக்குங்க. அவர் மாம்சத்தில் இருந்த காலத்தில் புலம்பி அழுதார். தன்னுடைய நண்பன், தனக்கு ரொம்ப சிநேகிதமா இருந்த லாசர் மரிச்சானோன்னு இயேசு சிரிச்சுக்கிட்டு இல்லை, அழாதீங்க துக்கப்படாதீங்கன்னு சொல்லல, அவரே அழுதாராம், கண்ணீர் விட்டார். தன்னுடைய சகோதரனாகிய யோவான் ஸ்நானகன், அந்த யோவான் ஸ்நானகனை வந்து சிரச்சேதம் பண்ணி அவனை கொண்டு போட்டாங்கன்ற செய்தி இயேசுக்கு வந்த உடனே எல்லாரையும் விட்டு தனியா போயிட்டாராம். He actually grieved alone. தனியாக அவனுக்காக துக்கம் கொண்டாடினார். அந்த துக்கத்தை அவரால் தாங்க முடியல. ஏன்னா மாம்சத்தில் அவர் இருந்த பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த துக்கம் என்பது எடுக்க முடியாத காரியம். வெளியில இருக்கவங்க தெரியாம சொல்லுவாங்க, அழாதீங்க ஒன்னும் ஆகாது, அது ஒரு துக்கமான ஒரு காரியம். 37 வயதாச்சு பையனுக்கு. அந்த வயதுல அம்மாவை இழந்த அந்த பிள்ளை அடுத்த 3 வருஷமா எப்படிதான் இருந்திருக்கான? துக்கமா இருந்திருக்கான். அன்றைக்கு அந்த வயல் வெள்ள தனியா சுற்றி வரும்போது துக்கம். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க சில பேர் நீங்க யோசிக்கலாம், நான் ஏன் இப்படி துக்கமா இருக்கேன்னு. உண்மைங்க, அது வந்து உங்க வாழ்க்கையில் நடந்த அந்த பிரிவு ஒருவேளை மரணமா இருக்கலாம், அல்லது உங்களை வந்து வாக்கு பண்ணி உங்களை கல்யாணம் பண்ண ஒரு ஆள் வந்து உங்களை விட்டுட்டு போனவங்களா இருக்கலாம். அந்த தனிமைன்றது வந்து சின்ன விஷயம் கிடையாது, அது வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்க. அது ரொம்ப வேதனையான விஷயம். நான் சில வேளையில பார்த்துருக்கேன், சில பிள்ளைங்க வந்து கல்யாணம் கூட ஆகலை, வாயில வந்து இப்போ நேற்றுக்கு வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சிருக்கு, எத்தனை பேர் இதை கேட்டானோ தெரியல, ஐ லவ் யூன்னு எல்லாம் சும்மா டிக்ளரேஷன். எத்தனை பேருக்கு இதே வார்த்தையை சொன்னான்னு தெரியல, எத்தனை பேருக்கு இதே வார்த்தையை போனதுன்னு தெரியல. ஆனா இந்த வார்த்தையை கேட்டு அதை நம்புறாங்க. ஓ, ஒருவர் என்னை நேசிக்கிறா, அவர் எனக்காக தான் வருங்காலத்தை எனக்கு தான் கொடுக்க போறாரு, இந்த பொண்ணு வந்து இந்த தன்னுடைய வருங்காலத்தை எனக்கு தான் கொடுக்க போகிறா அப்படின்னு அப்படியே நம்புறாங்க. கல்யாணம் ஆகலை இன்னும், ஆனா நம்புறாங்க. அப்படியே நம்பி தங்களுடைய முழு ஆசை எல்லாத்தையும் அந்த ஆள் மேல வச்சிடறாங்க. திடீர்னு அந்த ஆள் ஒரு நாள் சொல்றாரு, உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு வேணாம், நான் மனசை மாத்திட்டேன், எங்க வீட்டில் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைங்க லைஃபை போய் பாருங்களேன். அந்த பிள்ளைங்களை நார்மல் லைஃபுக்கு திரும்ப கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? போன வாரம் ஒரு தம்பி வந்திருந்தான், என்கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பிள்ளைய நல்லா வளர்ந்த பையங்க, நல்ல படித்த பையன், நல்ல வேலைக்கு போகக்கூடிய திறமை உள்ள பையன், அவ்வளோ படித்த பையன் இன்னைக்கு டிப்ரெஷன்ல பரிதாப கோலத்தில் வந்து நிற்கிறாங்க. அவங்க பெற்றோர் கண்ணீர் வலிக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் அவன் சொல்றான், பாஸ்டர் நான் ஒரு பொண்ணை வந்து 8 வருஷம் நான் காதலித்தேன், 8 years அவளை நான் வந்து நம்பினேன், அவள் எனக்கு என்னென்னமோ வாக்குறுதிகள் கொடுத்தா, நான் எவ்வளவோ அவளுக்காக செலவு பண்ணிட்டேன், எங்கெங்கேயோ நான் வந்து அவளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நான் செஞ்சேன், எல்லாம் முடிச்ச பிறகு 8 வருஷம் கழிச்சு அவள் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா பாஸ்டர். அன்றையிலிருந்து அந்த பையன் வீட்டுக்குள்ள முடங்கினவன் தான், பல வருஷமா வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறான். அவனோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அவன் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கு, சாப்பிட முடியல, யாரோடையும் பேச முடியல, அறைக்குள்ளேயே அடைக்கப்பட்டு கிடக்கிறான். கடந்த வாரம் அவனை கொண்டு வந்து என்னிடத்தில் ஆலோசனை பெற வைத்து ஜெபிக்க வைத்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. கல்யாணமான ஒரு பெண் எழும்பி போயிட்டால் கூட சரி பரவாயில்ல, திருமணமானோம், நம்ம ஒரு பிள்ளையை பெற்றோம், நம்ம விட்டு வாழ்க்கையை விட்டு இவ போயிட்டாளேன்னு சொல்றது ஏதோ ஒரு புரிந்து கொள்ற மாதிரி இருக்கு.
ஆனா விரும்பினாங்களாம். 2 பேரும் பேச்சுவார்த்தை தான். பேச்சுவார்த்தையிலேயே ஒரு முறிவு வரும்போது எவ்வளவு வேதனை தெரியுமாங்க அது. அதனாலதான் நான் நிறைய வேளையில சொல்லுவேன், கல்யாணத்துக்கு முன்பாக உறவுகளை கட்டி கொள்றதை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இது விளையாட்டு கிடையாது. இது நீங்க ஒருத்தரை நேசிக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு உடன்படிக்கை இல்லாம ஒருத்தரை நேசிக்க நீங்க துணியும் போது அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் அதுல இருக்குன்றத உங்களுக்கு தெரியல. ஏன்னா யார் வேணா உங்க லைஃபை விட்டு எழும்பி என்ன பண்ணலாம், வெளியே போக முடியலாங்க. வெளியே போக முடியும், கோர்ட் உங்களுக்காக வாதாட முடியாது, உங்க பெற்றோர் உங்களுக்காக சண்டை போட முடியாது. நீங்க சொல்லலாம், நான் ஒருத்தரை நேசிச்சுனா அது ஊம்பாடு. எந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க் அதுல கிடையாது. கல்யாணம் ஆனா கூட ஒருத்தன் நான் வாழ மாட்டேன்னு போனா கூட குடும்பமா போய் நிப்பாங்க. என்னப்பா நீ எல்லாருக்கு முன்னாடி கைப்பிடிச்ச, எல்லாரும் முன்னாடி நீ வாக்குறுதி கொடுத்த, எப்படி நீ விட்டு போலான்னு எல்லாரும் நிப்பாங்கங்க. இதுக்கு யார் நிப்பா? அதனாலதான் நான் ரொம்ப சொல்லுவேன், வாலிப பிள்ளைங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். சில பிள்ளைங்க தெரியாம உள்ள நுழைஞ்சிடறாங்க. நுழைஞ்சிட்டு அதுல பிரச்சனை வரும்போது, அதுல சிக்கல்கள் வரும்போது, தடைகள் வரும்போது அவங்க அப்படியே நொறுங்கி போறாங்க. அவங்க வாழ்க்கையே போச்சு. அவங்க இருதயத்தின் வேதனை யாராலையும் ஆற்ற முடியல. அவங்கள திரும்ப நார்மல் லைஃப் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு. நான் ரொம்ப சொல்வேன், இது யூ ஆர் கோயிங் த்ரூ எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க். நீங்க இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க கமிட்மெண்ட் இல்லாம, எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாமல், எந்த ஒரு உறுதிதம் இல்லாமல் நீங்க போய் ஒருத்தட்ட போய் நீங்க உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுன்றதுல எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்குன்றதுன்றதை நீங்க மறந்துடாதீங்க. கேர்ஃபுல்லா இருங்க நீங்க இந்த விஷயத்துல. ரொம்ப ஜாக்கிரதை. இருதயம் நொறுங்கின பிறகு திரும்ப அதை கட்டி எழுப்புறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஆற்றுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதோட ட்ராமா இருக்கு பாருங்க, அதை பத்தி நினைச்சு 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 மனம் வருந்துற வேதனைகள் இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். இது இன்னைக்கு சில பிள்ளைங்க இப்ப இந்த காலத்துல நான் ஏன் இதெல்லாம் எடுத்து பேச வேண்டியிருக்குன்னா அதை சந்திக்கிறேன், அதை நான் பார்க்கிறேன், அது கவுன்சிலிங் கொடுக்க வேண்டி இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நேரா கூட பார்க்காத, நேரா கூட பார்த்து பேசாத பிள்ளைங்க 13 வயது, 15 வயது, 16, 17 ஸ்கூல் படிக்கிற வயதுங்க. இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போன பிள்ளைங்க, இப்பதான் கல்லூரி வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் என்ற ஒன்றுல போய் சிக்கிக்கிட்டு அதுல ஆளே தெரியாது, யாருன்னே தெரியாதுங்க. அந்த ஆளுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுக்கறது, போட்டோவை அனுப்புறது, தங்களுடைய ரகசியங்களை போய் வெளியே சொல்றது. இவங்க இந்த ரகசியங்களை எங்கெல்லாம் போய் பறைசாற்ற போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்ககிட்ட வீடியோ காலில் போறது, அவங்களுக்கு ஆடியோ காலில் இருக்கிறது, சவுண்ட் பைட் அனுப்புறது, வாய்ஸ் மெசேஜஸ் அனுப்புறது. எப்பா நீ அனுப்புற மெசேஜ் யாருக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியும்ன்றத மறந்துடாத. நீ அனுப்புற போட்டோவை யாருக்கு வேணா ஷேர் பண்ண முடியும்ன்றத மறந்துடாத. ஆபத்தான ஒரு நிலையில் உங்க வாழ்க்கையை வைக்காதீங்க. இந்த பிள்ளைகளை பார்த்தா படிக்க வேண்டிய காலத்துல, வாழ்க்கையை கட்ட வேண்டிய காலத்துல தங்களுடைய மனதே பறி கொடுத்துறாங்க. போய் மனதை பறி கொடுத்து அவங்களை அப்படியே நம்பி ஏங்கி கடைசியில் பாருங்க, அவங்க தங்க நண்பர்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே ஸ்டோரி என்ன தெரியுமா? ஐ வென்ட் த்ரூ அ பிரேக்கப். நான் ஒரு உடைவுக்குள்ள போயிட்டேன், நான் ஏமாந்துட்டேன், அல்லது இந்த உறவுல உடைச்சிட்டு நான் வந்துட்டேன். நீங்க அந்த பிள்ளைகளை பாருங்க, இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஃபார் them to come back to normalங்க. உண்மை அது. ஏன்னா வாழ்க்கையில the ஃபர்ஸ்ட் லவ்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? the ஃபர்ஸ்ட் லவ், முதல் காதல், முதல் அன்புன்றாங்க பாருங்க, அது ரொம்ப தூய்மையானது, அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது திருப்பி இன்னொரு முறை ரிப்பீட் பண்றது ரொம்ப கஷ்டம், அதை திருப்பி சீர்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஞானி சொல்றாரு, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ன்றாரு. ஏன்னா அதிலிருந்து தான் ஜீவ ஊற்றுகள் புறப்படும். நீங்க ரேண்டமா போயிட்டு சும்மா பார்த்த ஆள்கிட்டலாம் போயிட்டு ஐ லவ் யூன்னு சொல்றது, அவங்களுக்கு உடனே நீங்க வாக்குறுதிகளை கொடுக்கறது, எழுதி கொடுக்கறது, யாருன்னே தெரியாத ஆட்கள்கிட்ட போய் போட்டோ அனுப்புறது, வீடியோ அனுப்புறது, உங்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்றது, உங்களுடைய பர்சனல் கனெக்ட் எல்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்றது, இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு, ரொம்ப ஆபத்தான போக்கு. எனக்கு தெரியுது சில வீடுகளில் பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு புரியுது. வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கு. பாஸ்டர் எனக்கு நிம்மதி இல்லாமல் நான் வாழ்றேன், என்னை நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னை விசாரிக்க ஆள் இல்லை, பராமரிக்க ஆள் இல்லை, எனக்கு புரியுதுங்க. பட் ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிடாதீங்கன்னு நான் சொல்றேன். ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன பண்ணாதீங்க, மாட்டிடாதீங்க. நான் பொதுவா இதுல மாட்டி சிக்கி தவித்து உடைஞ்சு போன பிள்ளைகள்ட்டலாம் ஏமா இதை செய்தேன்னு கேட்டவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அங்கிள், மை ஃபாதர் நெவர் லவ்ட் மீ. எங்க அப்பா என்னை நேசிக்கவே இல்லை, என்னை விசாரிக்கவே இல்லை, அவர் எங்களை விட்டு போயிட்டார், நான் தனிமையா இருந்தேன்.
அந்த தனிமையில இவங்க தான் வந்து என்கிட்ட ஆறுதலா பேசினாங்க, என்னை ரொம்ப தைரியப்படுத்தினாங்க, எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஐ லாஸ்ட் ஆல் மை கண்ட்ரோல். என்னுடைய எல்லா கட்டுப்பாடுகளும் நான் இழந்துட்டேன். நான் ஐ வெண்ட் ஃபுல்லா நான் அப்படியே ஈடுபட்டேன், நான் அப்படியே விழுந்துட்டேன் நான் அதுலன்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா, முன்னால ஒரு பிரச்சனையில அவங்க ஏற்கனவே இருந்தாங்க. ஆனா இப்ப ரெண்டாவது பழைய பிரச்சனையோட ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க. இப்ப என்ன நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? நான் வேதனையோடு சொல்றேன், இந்த வார்த்தை சில பேருக்கா இருக்கலாம். இப்ப இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இது அநேக காரியங்கள் ரகசியமா நடக்கிறதுனால இது உடஞ்சு நிற்கும் போதுல யார்கிட்ட சொல்றது கூட தெரியல. இப்போ யார்கிட்ட போய் பகிர்ந்து கொள்றது தெரியல. இதை போய் வெளியே சொன்னா நம்மளை மதிப்பாங்களா? இதை வெளியே போய் சொன்னா நம்ம வந்து தலை காட்ட முடியுமா? இந்த ஆள் நம்மளை பற்றி இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தும் போது நம்ம போய் சமுதாயத்தில் நிற்க முடியுமா? மனம் உடைஞ்சு போன பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு புரியுது வாழ்க்கை என்பதுக்கு. நான் ஈசாக்குடைய வாழ்க்கை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நான் பலமுறை படிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இதை வந்து தியானிக்க வைத்த போது அது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அந்த மனிதனை நான் பார்த்தேன். ஏனென்றால் நீங்க பொதுவாக நீங்க ஈசாக் அப்படின்ற பையனை படிக்கும்போது அவனை வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, ஒரே பேரான குமாரன், நேசபுத்திரன், ஏகசுதன், இந்த வார்த்தையெல்லாம் ஈசாக்குன்னு உடனே நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம். வேதத்தில் நிறைய வேலை கவனிக்காமல் இருந்திருப்போம். நாம வந்து ஈசாக்கு வந்து 37 வயதில் அவங்க அம்மா இறந்து போனாங்க. அதனால அவன் துக்கம் அடைந்து இருந்தான். 40 வயசு வரைக்கும் துக்கம் ஆறாம இந்த பையன் இருந்தான் அப்படின்றது நமக்கு தெரியும். இது ஒரு பக்கம் கதை தான். ஆனா ஈசாக்கு சுமந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது இது மட்டும் இல்லை என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஏன் தெரியுமா? நம்ம பொதுவா பார்க்கும்போது ஈசாக்கினுடைய அப்பா யாரு சொல்லுங்க? ஆபிரகாம். ஆபிரகாமுடைய டைட்டில்ஸ் தான் உங்களுக்கு தெரியும்ல, எப்படிப்பட்ட ஆளுநர் தெரியும், எவ்வளோ பெரிய மனிதன் என்று உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு 3 டைட்டில் கொடுக்குறேன், எழுதி கொள்ளுங்க. ரோமர் 4:16 ரோமர் 4:16 வேதம் அவர் கொடுத்த தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பன், the father of faith, the father of all those who belong to faith. விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பன். ரெண்டாவது யாக்கோபு 2:23 ஜேம்ஸ் 2:23 அதுல ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா, the friend of God, தேவனுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆதியாகமம் 17:5 ஜெனசிஸ் 17:5 வாசிப்பீர்களான அங்கே ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட பட்டம் என்னவென்றால், இவன் ஜாதிகளுக்கு தகப்பன் என்ற பட்டம் அவனுக்கு சூட்டப்பட்டது. கொஞ்சம் அதை நினைத்து பாருங்க. விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பன் அப்படின்னு அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம். தேவனுக்கே சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவன் இந்த ஆபிரகாம். ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம். இவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு நிலையில் இருந்த ஆபிரகாமுக்கு பிள்ளையா பிறந்தது யாரு? இந்த ஈசாக்கு. நீங்க பொதுவா நினைக்கிறீங்க இப்படிப்பட்ட பெரிய பெரிய குடும்பங்கள், பெரிய பெரிய தலைப்புகள், பெரிய பெரிய பெயர் பிரஸ்தாபம் உள்ள குடும்பங்கள்ல பிறக்கிறது பெரிய பாக்கியம் நினைக்கிறீங்க. சமீபத்தில் ஒரு துக்கமான சம்பவம் நம்ம சபையில் நடந்தது. அதை நினைத்து என் மனதை ஒரு உண்டே கூட நான் வேதனைப்படுறேன். ஒரு பிள்ளை தான் வாழ்க்கையை முடித்து கொண்டா. அந்த பிள்ளை வந்து அவங்க அம்மா என்கிட்ட சொல்லும் போது என்னை உள்ளத்தை உடைத்தது. அவள் ரொம்ப துக்கத்தில் இருந்திருக்கா. ஆனால் யார்ட்டையுமே அவள் சொல்லலை. அவள் வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வரை நான் ஏங்குறேன் அதுக்காக. ஆனால் அந்த பிள்ளை வந்து அவங்க அம்மாட்ட அடிக்கடி சொன்னாலாம், மம்மி நான் வந்து கேப்ரியல் பாஸ்டருக்கு பிள்ளையா பிறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், ஹேனா ஆண்டி வயிற்றில் பிறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், அவங்க குடும்பத்தில் நான் ஒரு பிள்ளையா நான் பிறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அவள் தன்னுடைய வேதனையில சொல்லியிருக்கா. ஏன்னா அவளுடைய குடும்பத்தின் நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலை. அவளுடைய தனிமை வந்து அவளை வாட்டினதுனால அவள் என்ன நினைச்சிட்டா அப்படின்னா, கேப்ரியல் பாஸ்டர் வீட்டில் நான் பிறந்துட்டா நான் எப்படி இருந்திருப்பேன், எங்கேயோ இருந்திருப்பேன் அப்படின்னு. பொதுவாக எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஒரு பிரபலமானவங்க, உயர் நிலையில் இருக்கிறவங்க, அல்லது நல்ல ஐஸ்வர்யமா இருக்கிறவங்க, வெளியில ரொம்ப பாராட்டும் புகழும் பெரிய பேரும் புகழும் பணமும் பெற்ற பெரிய பெரிய செலிபிரிட்டி எல்லாம் பார்க்கும்போது, அவங்க வீட்டில் பிள்ளையா பிறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பொதுவாக நினைக்கிறாங்க. நீங்க ஈசாக்க கூட பார்க்கும்போது, என்னங்க அவன் கொடுத்து வச்ச பையங்க, அவன் ஒரே பேரான குமாரன், ஏகசுதன், நேசகுமாரன். யாருக்கு அப்படின்னா
ஜாதிகளின் தகப்பனுக்கு பிள்ளை, தேவனுக்கே நண்பனுடைய பிள்ளை. ஓ, இவன் யாருன்னா இவன் வந்து விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பன் அப்படின்றவனுடைய பையங்க. அவனுக்கு என்னங்க, ஐயோ அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம், அவனுக்கு இருக்கிற சொத்து, அவனுக்கு இருக்கிற செல்வம்லாம் எவ்வளோ பெருசு. வெளியிலெல்லாம் அப்படி தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு இன்னொரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த ஈசாக்கு வளர்ந்த குடும்பம் இருக்குது தெரியுமாங்க, எவ்வளோ பெரிய டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி தெரியுமா அது. வெளியில் பார்க்கும்போது அந்த குடும்பம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபேமிலி மாதிரி தெரியுது. அவங்க அப்பா வந்து பர்ஃபெக்ட் ஃபாதர் மாதிரி தெரியுறாரு. ஆனால் உள்ள உங்கள் நிலைமை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த பையன் எந்த சூழ்நிலையில் வளர்ந்தான் தெரியுமாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் அவங்க அம்மா இருக்கிறாங்க பாருங்க. அவங்க அம்மா என்ன செய்தாங்க அப்படின்னா, தனக்கு பிள்ளை பெறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, தேவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்று போச்சு, அவள் கிழவி ஆயிட்டா, வயசாயிட்டான்னு சொன்ன உடனே அவங்களுடைய வீட்டில் இருந்த ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகார், எகிப்திய அடிமை பெண்ணாகிய ஆகாரை கொண்டு வந்து ஆபிரகாமிட்ட கொண்டு வந்து நிறுத்தி, என் மூலமா தான் பிள்ளை பிறக்கல, அட்லீஸ்ட் என்னுடைய வேலைக்காரி மூலமாகிலும் பிள்ளை பெறட்டுமே அப்படின்னு ஆபிரகாமுக்கு இந்த பெண்ணை கொடுக்கிறாள். இது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம், இது என்னங்க இது அப்படின்னு. இது வந்து இன்னைக்கு கூட நிறைய இடத்துல வந்து சரோகசி அப்படின்ற ஒன்று வச்சிருக்கிறாங்க. சரோகசி அப்படின்றது வாடகை தாய் அப்படின்றது இன்றைக்கு இருக்கு. ஆனால் அன்றைக்கு வந்து இந்த சரோகேட் மதராக வந்து, அதாவது ஆபிரகாமுக்கு பிள்ளை பெற்று கொடுக்கிற ஒரு கருவியை போல ஒரு மெஷின் மாதிரி இருந்தது யாருன்னா ஆகார். இது வந்து ஏன் வந்து ஆபிரகாமும் அங்கீகரிச்சாரு, சாராளும் இதை எடுத்துக்கொண்டாள் அப்படின்னா, இது நிஜத்துல பார்த்தா அன்றைக்கு வந்து மெசபடோமியான்ற பகுதியில் தானே இவங்க வாழ்ந்தாங்க. இந்த மெசபடோமியால வந்து சரகசி அப்படின்றது, அதாவது வாடகை தாய் அப்படின்ற அந்த நிலை வந்து அன்றைக்கு லீகலாக பயன்படுத்தப்பட்ட ஒரு கலாச்சாரம். இது கலாச்சாரத்தில் நியாயப்படி அல்லது சட்டத்தின்படி அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதை நாம கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு கல்வெட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த படம் போடுறாங்களே தெரியலாமா, படம் போட்டாங்க. இந்த மெசபடோமியன் ஒரு 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 சின்ன ஒரு டேப்லெட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த டேப்லெட் வந்து ரியல். இது வந்து ஆபிரகாமின் காலத்தில் மெசபடோமியாவுடைய கவர்மெண்ட்ல எழுதப்பட்ட ஒரு டேப்லெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டேப்லெட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அசீரியன் ஸ்கிரிப்ட்ல வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்றாங்க இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் மேரேஜ் கான்ட்ராக்ட். என்னன்னு சொன்னா, ஒரு தம்பதியர் வந்து அவங்க பிள்ளை பெற முடியாத பட்சத்தில் 2 வருஷம் காத்திருப்பாங்களாம். அன்றைக்கு சட்டங்கள் 2 வருஷம் காத்திருந்து பிள்ளை பெற முடியலை அப்படின்னா ஒரு அடிமையை கொண்டு வந்து, அல்லது அடிமையை வாங்கி, ஒரு அடிமை பெண்ணை வாங்கி அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பெண்ணின் மூலமாகிலும் தங்களுக்கு சந்ததி வரணும் அப்படின்னு வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த அடிமை பெண்ணை ஒரு கேரியர் ஆஃப் அ பேபி, ஒரு சரகேட் மதராக அவங்க பயன்படுத்துவாங்களாம். இந்த அடிமை பெண் வந்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து கொடுத்து விட்டாள், அவ்வளவுதான். அந்த அடிமை அனுப்பி விட்டுருவாங்க, இந்த குழந்தையை மட்டும் இவங்க வச்சுக்கிடுவாங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு செய்த அது அன்றைக்கு ரொம்ப பிரிமிட்டிவ் மெத்தட். இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆணுடைய விந்தையும் பெண்ணுடைய கருமுட்டையும் சேர்த்து கருவாக மாற்றி அதை வந்து ஒரு வாடகை தாயினுடைய வயிற்றிலே வளர வைத்து பிள்ளையை பெற வைக்கிறாங்க. இன்றைக்கு இந்த மாதிரி செய்கிறாங்க. அன்றைக்கு அந்த டெக்னாலஜிலாம் கிடையாது. அதனால இந்த வாடகைக்காக ஒரு பெண்ணை அல்லது அடிமை பெண்ணை கொண்டு வந்து அவள் மூலமாக பிள்ளை பெறணும். அவள் ஒரு மிஷின் தான், அவ்வளோதான். அவள் வந்து பிள்ளை பெற்று கொடுத்தாலும் அவ்வளோதான், அவள் கலை தான் முடிஞ்சது, நீ கிளம்பு, அவ்வளோதான், அப்படி அனுப்பி விட்டுருவாங்க. இது வந்து அன்றைக்கு மெசபடோமியாவில் நடைமுறையில் இருந்த வழக்கம். இப்போ ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, மனைவி சொன்ன உடனே தட்ட முடியல. என்னன்னா, சட்டத்தில் இதுக்கு என்ன இருக்கு, இடம் இருக்கு. ஆனால் தேவன் இது அனுமதிக்கலை. அது மறந்துடாதீங்க. தேவன் ஒரு நாள் ஆபிரகாம்ட்டையும் சாராள்ட்டையும் உன் வீட்டில் இருக்க அடிமை பெண்ணை நீ எடுத்துக்கோன்னு சொல்லலை. ஆனால் இந்த அம்மாவுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நமக்கு என்ன இருக்கு, லீகலா சில காரியங்கள் நமக்கு அவைலபிளா இருக்குன்னு உடனே இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவைலபிள் மெத்தடை எடுத்து உடனே தனக்கு ஒரு ஆண் பிள்ளை உண்டாக வேண்டும் கொண்டு. அதே போல என்ன நடக்குன்னா, இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் மூலமாக ஒரு பையன் பிறக்கிறான். நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஈசாக்கு எந்த சூழ்நிலையில பிறக்கிறான் அப்படின்றது உங்களுக்கு காண்பிக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்ப இந்த அடிமை பெண்ணை வந்து இந்த அம்மா வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்து அவளை வந்து பிள்ளை பெறுறதுக்கு ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை படிக்கும்போது
சம்பவத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். இந்த ஆகார் தன் கர்ப்பவதி ஆனேன் அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே இந்த அம்மாவுடைய ஆட்டிடியூட் கொஞ்சம் மாறுது. ஆட்டிடியூட் மாறி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு வாடகை தாயாக கொடுத்த அவளுடைய நாச்சியாராகிய சாராயை இந்த பெண் ரொம்ப அற்பமாக நினைக்கிறார். இது இந்த அம்மாவால தாங்க முடியல. நீ என் வேலைக்காக வந்த ஒரு பெண், நீ என்ன அற்பமா நினைக்கிறது? அவ என்ன பேசினால நடத்தினால தெரியல, பட் ஏதோ அற்பமா நடத்தினான்னு இந்த அம்மா கண்டுபிடிச்சாங்க. அவ்வளவுதான். ஆபிரகாமிட்ட இவளை அனுப்பிவிடு, இவள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஆபிரகாம் சொல்ல, உன் கையில் இருக்கா, என்ன வேணா செய். வேதம் சொல்ல, அன்னையிலிருந்து போட்டு அவளை நசுக்குன்னு இந்த மாதிரி நசுக்கிருக்காங்க. போட்டு என்ன வேலை வாங்கினாலோ தெரியல, என்ன திட்டி துரைச்சாலும் தெரியல, என்ன சபிச்சாலும் தெரியல. அவ்வளவுதான், அவளால் தாங்க முடியல, ஒரே ஓட்டம் பிடிச்சா. ஆண்டவரா பார்த்து அந்த பொண்ணை பார்த்து, அம்மா நீ போ, உன் நாச்சியாருக்கு அடங்கி இருன்னு அனுப்பி விட்டதுனால இந்த அம்மா திருப்பி வந்துட்டாங்க. இப்போ நடந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த சாராளுக்கும் ஆகாருக்கு என்னது பயங்கர கசம்புசா நடந்துட்டு இருக்கு, பயங்கர உரசல். 2 பேரும் நல்ல டேர்ம்ஸ் இல்லை. ஆனால் குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து பையன் வளர்ந்துட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே சாராளுக்கு பிள்ளையை கொடுக்கிறார். இப்ப சாராளுடைய பிள்ளையாக ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையா ஈசாக்கு இப்ப பிறந்துட்டான். நல்லா கவனிங்க, இந்த பிரச்சனை இன்னும் முடிவு பெறலன்றது உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்ப பிறந்த பிறகு 21ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிள்ளை வளருது, பால் மறந்து போனது. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணி கொண்டாடினான். 9ஆம் வசனத்துல, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை யார் கண்டா? சாராள் கண்டா. அத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க, யாரும் பார்த்த மாதிரி தெரியல. யார் தான் பார்த்திருக்கா? என்னுடைய கணிப்புல இது எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே இவளுக்கு இந்த ஆகார் என்ன பண்ணல, பிடிக்கல. ஆகார் பெற்ற பிள்ளையும் இவள் ஏற்றுக்கொண்டதை போல தெரியல. ஆனா அவள் ஒரு டைமுக்கா வெயிட் பண்ணிட்டே இருக்கா. இவனை முதல் முறை துரத்துறதுக்கு ட்ரை பண்ணோம், ஓடி போயிட்டு கர்த்தர் கொண்டு வர சொன்னாரு, வந்து உட்காந்துட்டா வீட்டில், பிள்ளையும் பெற்றுட்டா. இப்போ பிள்ளையோட உட்காந்து என் பிள்ளையோட சண்டை போடுறான்னு இவளை விரட்டணும்னு தீர்மானம். ஆனால் வாய்ப்புக்காக தேடிக்கிட்டே இருக்கிறா. ஒரு நாள் இவன் கிண்டல் பண்ணிட்டு இருந்தான், பரிகாசம் பண்ணான், அவ்வளோதான். உடனே எழுப்பிட்டா பாருங்க. எழுப்பி வந்து ஆபிரகாமை பார்த்து 10ஆம் வசனத்துல, இந்த அடிமை பெண்ண மாத்திரம் இல்ல, அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை அப்படின்னு பொறே போடா இந்த அம்மா போட்டாங்க. வேதம் சொல்லுது, தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும், அப்ப அர்த்தம் என்ன தெரியுமாங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆபிரகாம் வந்து இஸ்மவேலை தம் பையனா ஏற்றுக்கிட்டாரு. யார் ஏத்துக்கல? சாராள். ஆனா முதல் பிளான் பண்ணதே யார் தான்? ஆனா நடந்த சம்பவங்களால வீட்டுக்குள்ள வந்த வருத்தத்துல ஆகாரி இவர் ஏற்றுக்கொள்ளல. யாரும் ஏற்றுக்கொள்ளல, பையனை ஏத்துக்கல. இவளும் எனக்கு வேணாம், இவ பையனும் வேணாம், அனுப்பிவிடு. முதல் முறை ஓடும்போது பாருங்க, தேவனுடைய தூதனானவர் வந்து இடைப்பட்டு, அம்மா போய் நாச்சியாருக்கு அடங்கிருன்னு வந்து நிறுத்தினாரு. 2வது முறை பிரச்சனை வரும்போது தேவனும் தலையிட மாட்டேன்ட்டார், அனுப்பி விட்டுருட்டார். இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆபிரகாம் வந்து ஆகாரை ரொம்ப துக்கத்தோடு அனுப்பிவிட்டார். இவன் பிறந்து கொஞ்ச நாள்ல, பால் மறந்த நாள்ல இருந்து இவன் வீட்டில் என்னதான் பார்த்தான்னா, பிரச்சனை தான் பார்த்தான். வீட்டில் ஒரே தகராறு, சண்டை. தனக்குன்னு சகோதரன்னு பிறந்தவன் வீட்டை விட்டு அனுப்பப்படுறான் இல்லையா? வேதம் சொல்லுது, அவங்க அப்பா முகத்தை பார்த்தா அப்பா ரொம்ப துக்கமா இருக்காரு. சில வேளையில் இந்த மாதிரி பிரச்சனைகளே பிள்ளைங்க வளர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லையா? பெற்றோருடைய தவறான முடிவுகளில் நடுவில் பிள்ளைங்க மாட்டிக்கிட்டு அதை ஒவ்வொரு நாளும் வேடிக்கை பார்க்கறது எவ்வளோ வேதனை தெரியுமா? அதை கண்ணால் பார்த்து மனதில் வெந்து போகிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்பா முகம் துக்கமாக இருக்குது, அம்மா ரொம்ப கோபமாக இருக்காங்க. இஸ்மவேல் துரத்தப்பட்டான். நான் நினைக்கிறேன் ஒரு வளர்ற பையனை கூட யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் எங்கே போயிருப்பான்?
எங்க அலைஞ்சான் இவன் வாழ்க்கை என்ன, இவன் வருங்காலம் என்ன இல்லையா? எதுவுமே பேச முடியாத நிலையில் அந்த பிள்ளை இருந்தான். இதுதான் அவனுடைய சூழ்நிலைன்றது உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஈசாக்கு கடந்து போன சூழ்நிலை அதுதான். இன்னும் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு சம்பவத்தை காட்டுறேன், இது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் தயவு செய்து 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. சாராள் மரித்த போது நடந்ததை பாருங்களேன். கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள், எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, எங்கே மரித்தாள்? கீரியாத் அர்பாவிலே, அதாவது ஹெப்ரோன்ல இந்த அம்மா, கானான் தேசத்துல இந்த அம்மா மரிக்கிறாங்க. அடுத்த வார்த்தையை பாருங்களேன், ஷாக்கிங்கா இருக்காது. அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். ஆபிரகாம் வந்தாராம். இப்போ இவர் எங்க இருந்தார்? இது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. இது எங்க இருந்து வந்தாரு? ஏங்க, கணவன் மனைவி ஒன்னா இருக்காங்க, மனைவி மரிச்சிட்டா, ஆபிரகாம் அழுதான் புலம்புனான்னா பரவாயில்ல. இந்த அம்மா இருக்கிற ஊர் பேரை சொல்லிட்டு ஆபிரகாம் வந்து அவளுக்காக புலம்பி அழுதான்னு போட்டிருக்கு. ஆபிரகாம் எங்க இருந்து வந்தார்? உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறது, உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. 22:19. ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்திற்கு திரும்பி வந்தான். எங்க திரும்பி வந்தான்னா, ஈசாக்கை பலியிட போனவங்க தேவன் அதை தடுத்ததுனால 2 பேரும் இப்போ உயிரோட திரும்ப வர்றாங்க. கீழே வந்து 2 வேலைக்காரர் நிற்கிறாங்க கழுதையோட, கரெக்டா? அப்போ இவங்க திரும்பி வர்றாங்க. வரும்போது அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமா எங்க போனாங்க? பெயர் சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் எங்கே கூடியிருந்தான்? இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. ஈசாக்கை பலியிட போகும்போது வீட்டிலிருந்து கிளம்பின ஆபிரகாம் திரும்ப வீட்டுக்கு வரல. அவர் எங்க தங்கினார் தெரியுமா? எங்க தங்கிட்டாரு? பெயர்சபாவிலே தங்கிட்டாரு. ஆனா மனைவி எங்க இருந்தாங்கன்னு கேட்டா எப்ரோன்ல இருந்தாங்க. மனைவி எப்ரோன்ல இருக்காங்க, இவர் பெயர்சபால இருக்காரு. இதை குறித்து நான் வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னு நான் ஃபுல்லா படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அநேகர் பல கருத்துக்களை வைத்திருக்கிறாங்க. அதுல யூத மார்க்கத்தில் உள்ள வேத பண்டிதர்களுடைய ஆராய்ச்சிகளை நான் எடுத்து படிக்கும்போது அதில் ரொம்ப கிரெடிபிளான சோர்சஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஈசாக்கை வந்து தேவன் பலியிட சொன்னார், தகன பலியிட சொன்னாருன்னு சொல்லி ஆபிரகாம் வந்து 2 வேலைக்காரனை கூட்டு போயிட்டார். ஆனா அந்த இடத்துல மனைவிட்ட பெர்மிஷன் வாங்கின மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. மனைவிக்கு தெரியாம தான் கூட்டு போனாருன்னு நமக்கு ஓரளவுக்கு நம்மளால நிதானிக்க முடியும். இப்போ இவர் மேல போயிட்டு பையனை தகன பலி, அதுவும் ஒரே பேரான குமாரன், ஏகசுதன், நேசபுத்திரன் கொண்டு போயிருக்காங்க. உண்மையா பார்த்தா இவர் பிள்ளைய நேசிச்சதை விட யார் ரொம்ப நேசமா இருக்கிறது? அம்மா உயிரா வச்சிருக்காங்க. அடுத்த பிள்ளைய வேண்டான்னு துரத்தி விட்டாங்க. இவருக்கு இஸ்மாவேல் கூட பிள்ளை தான். இவர் முன்னால பாத்தீங்கன்னா எலியேசர் கூட எனக்கு சுதந்திரவாளியா இருக்கட்டும்னு கூப்பிட்டுட்டார். இவர் ரொம்ப பிராட் மைண்ட் இவருக்கு. இவர் எல்லாரையும் தான் பிள்ளைன்னு ஏத்துக்கிட்டாரு. ஆனா இந்த அம்மா யாரையும் ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. தனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை யார் தான்? ஈவன் வேற இஸ்மவேல் வந்து என் பிள்ளையோட சுதந்திரவாளியா இருக்க கூட துரத்தி விட்டது இந்த அம்மா. ஆனா இந்த அம்மாக்கு தெரியாம இவர் கூட்டு போயிட்டாரு. கூட்டு போனவர் இப்ப பிள்ளையோட திருப்பி வந்து வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, பின்பு அவர் சாராளை நேராக சந்திக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா சாராளுக்கு இந்த விஷயம் தெரிந்து தனக்கு தெரியாம தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த ஆள் பலியிட கூட்டு போனார்னு சொன்ன உடனே அவர் மேல் வந்த கோபத்துல பின்பு 2 பேர் பிரிஞ்சுதான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. நான் ஏன் இதை எடுத்துக்கொண்டு வர வேண்டி இருந்தது அப்படின்னா, ஈசாக்கை பற்றி பேசும்போது நம்ம நினைக்கிறோம் இஸ் a child with a silver spoon நம்ம நினைக்கிறோம். வெள்ளி தட்டுல பிறந்த பிள்ளைன்னு நினைக்கிறோம். ஒரே பேரான குமாரன் தான், நேசபுத்திரன் தான், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை தான்.
ஆனால் அவன் ஃபேமிலியில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது தெரியுமா? தான் முன்னால் அப்பா இன்னொரு பெண்ணை சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையும் அம்மாவையும் துரத்தி விட்டு கடைசியில் தன்னை பலியிட கொண்டு போய் திரும்ப வரும்போது அம்மாவும் அப்பாவும் ஒன்றா இல்லாமல் இவன் தாயோடு உட்காந்து இவன் துக்கம் கொண்டாடிக்கிட்டு, இந்த அம்மா இறந்துட்டாங்கன்ற செய்தி வந்த பிறகு ஆபிரகாம் புலம்பி அழுதுருக்கிறாரு தன் மனைவிக்காக. இந்த சூழ்நிலையில தான் இந்த ஈசாக்கு வளர்ந்தான். ஆனால் இப்படிப்பட்ட துக்கமான நேரத்தில் இந்த ஈசாக்கு தன் தனிமையில துக்கம் கொண்டாடின போது அவன் எடுத்துக்கொண்ட பாதை என்ன அப்படின்னு கேட்டா, அவன் தெரிந்து கொண்ட பாதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 24:63 சாயங்கால வேளையில் ஈசாக்கு தியானம் பண்ண வெளியிலே போனான். இந்த வார்த்தை என்னை இன்னைக்கு ரொம்ப சந்தித்தது, என்னை ரொம்ப தொட்டது. Number 1, write it down. Isaac experienced the presence of God while grieving his loss alone. ஈசாக்கு தனிமையிலே துக்கித்த வேளையில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தான், அல்லது தேவ பிரசன்னத்திற்கு அண்டி போனான். தன்னுடைய வாழ்க்கையில மிகுந்த துக்கம். என்ன துக்கம் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய தகப்பனும் தாயும் பிரிஞ்சு கிடக்குறாங்க. இப்ப அம்மாவும் இறந்துட்டாங்க. 3 வருஷமாக தன்னுடைய வாழ்க்கையில தனிமை. தனியாக வயல்வெளியில அலையும் போது அவன் செய்த காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தியானம் பண்ணி கொண்டிருந்தான். வேதத்துல இந்த தியானம் அப்படின்ற இந்த வார்த்தை எபிரேய மொழியில ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது இந்த இடத்துல. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனோடு அவன் உறவாடி கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில துக்கங்கள் வருவது இயல்பு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கவங்க சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் நாங்கள் வெளியே வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறோம், நல்ல முகத்தை நல்ல பிரகாசமாக்கிட்டு நாங்கள் வந்துடுறோம், எங்களை பார்க்குறவங்க எங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எங்கள் தனிமை எங்களுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் அப்பா எங்களோடு இல்லை, எங்கள் அம்மா மரிச்சிட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மிகுந்த துக்கத்தோடு இருக்கேன், ரொம்ப ஆறுதல் இல்லாமல் துக்கத்தில் இருக்கேன். ஆனால் அந்த துக்கத்துக்காக ஈசாக்கு மனுஷனையும் தேடி போல, மனுஷையும் தேடி போல தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, நம்முடைய தனிமையில் தம்முடைய இன்ப பிரசன்னத்தை தந்து நம்முடைய துக்கங்களை ஆற்றுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஹல்லேலூயா. தனிமை அநேக வேளையில பிசாசு சொல்லுவான், உன்னை விசாரிக்க யாருமே இல்லை, உன்னை கவனிக்க யாருமே இல்லை, நீ இவ்வளோ பெரிய போராட்டமான ஒரு குடும்பத்தில் நீ பிறந்துட்ட, இவ்வளோ பிரச்சனையை மாட்டிக்கிட்ட, நீ எதுக்கு இன்னும் ஆண்டவரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க, எத்தனையோ மனுஷர் இருக்காங்க உங்கள்கிட்ட போ அப்படின்னு பொதுவாகவே நமக்குள்ள ஒரு ஏவுதல் வர ஆரம்பிக்கும். ஆனால் ஈசாக்கு செய்தது என்ன? நான் மனிதனை தேடாமல் கர்த்தரை தேடுவேன். அன்றைக்கு ரூத்துக்கும் ஓர்பாளுக்கும் இதே தெரிந்தெடுப்பு தான் நின்றது. ஓர்பாள் கணவனை இழந்து மாமனாரை இழந்து அவள் தனிமைப்பட்டிருந்த நேரத்தில் அவள் யாரை தெரிந்து கொண்டாள்னா, தன் தகப்பன் வீட்டையும் தன் தாய் வீட்டையும் தேடி போய் திரும்ப எனக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை கொடுப்பாங்கன்னு மனுஷன் கையில் விழுறதுக்கு திரும்ப போனான். ஆனால் ரூத்தை குறித்து வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய செட்டைகளை அவள் தெரிந்து கொண்டாள். தேவனுடைய செட்டைகள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். தேவனை தெரிந்து கொண்டாள். பிரியமானவர்களே, நம்முடைய தனிமையின் வேளையில் எதுவுமே எனக்கு ஒன்றும் புரியல, தெரியல, எனக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல, யாரை அண்டி கொள்றதுன்னு தெரியல அப்படின்ற வேதனையான பாதையில் போகும்போது, அந்த தனிமையில் நம்மோடு உறவாட, நம்மோடு பேச, நம்மோடு நடக்க, நம்மை சந்திக்க, நம்மோடு ஆண்டவர் இடைபட
அவருடைய பிரசன்னத்தை தேவன் தர முடியும் என்பதை நீங்க மறந்து விடாதீங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே இதே சாட்சி அவனால் சொல்ல முடியும். சொந்த வீட்டார் அவனை கைவிட்டாங்க, காசுக்கு விற்று போட்டாங்க, உண்மையாக வேலை செய்த இடத்துல அவன் மேல் பொய் பழி சொல்லி அவனை துரத்திட்டாங்க, அவனை சிறைச்சாலையில் போட்டு அடைச்சாங்க. நன்மை செய்து நன்மை பெற்றவர்கள் அவனை மறந்து போனாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்திலையும் அவனை குறித்து எழுதப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். எல்லாராலும் கைவிடப்பட்டு துக்கத்தின் ஆழத்துக்கு போயிருக்கிறீங்களா? அந்த துக்கத்தின் ஆழத்திலேயும் நம்மோடு கடந்து வருகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இரவுகளிலே, நம்முடைய தனிமையில நம்மை ஆறுதல் படுத்தி, நம்மை தைரியப்படுத்தி, நம்மை ஸ்திரப்படுத்துகிற ஒரு அன்புள்ள தேவன் நமக்காக இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்த உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் அணைத்ததே உம் பிரசன்னமே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் அணைத்ததே உம் பிரசன்னமே என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஈசாக்கு தனிமையாக துக்கம் கொண்டாடினான். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த தனிமையில யாராவது நீங்க மாட்டி ரொம்ப துக்கமா இருக்கலாம். ஒரு வெளியில நீங்க முகத்துக்காக, மனுஷனுக்காக, தோற்றத்துக்காக நீங்க சிரித்து கொண்டு, இயல்பாக பேசிக்கொண்டு, நடந்து கொண்டு, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார். உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்கின இருதயத்தோடு, கண்ணீரால நிறைந்த ஒரு வாழ்க்கையில உங்க வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஈசாக்கை போல தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் அப்படின்றது அவன் வாழ்க்கையில பல வருஷம் அவன் இருதயத்தில் ஆழமாக இருந்தது. அவன் குடும்பத்தின் நிலை, வெளியே சொல்ல முடியாத துக்கம், பிரிவு, உடைவு, ஏமாற்றம். அந்த தனிமையில யாருமே அவனுக்கு இல்லைனாலும் ஒவ்வொரு சாயங்காலமும் தேவனோடு நடக்கிற ஒருவனாக தன் நாட்களை கர்த்தரோடு கழித்தான். பிரியமானவர்களே, நம்முடைய தனிமையில எந்த மனுஷன் நம்மை நிரப்ப முடியாது. ஆனால் தேவனோ தியானிக்கையில் இருதயத்தில் அக்கினியை மூள வைத்து நம்மை தொடர்ந்து முன்னேற பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த காலையில் எந்த ஒரு கிரீஃப்ல நீங்க கடந்து போயிட்டு இருக்கலாம். கிரேட் கிரீஃப் would have taken over your heart. பெரிய துக்கத்தினால் இருதயம் வெந்து போய் நீங்க வந்திருக்கலாம். அது எனக்கு சொல்ல முடியல பாஸ்டர், எனக்கு அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. சில பேர் சொல்ல எனக்கு வெட்கமா இருக்கு எனக்கு சொல்றதுக்கு. அந்த நிலையில நான் வந்திருக்கிறேன். என் உடைவு அவ்வளவு பயங்கரமானது, நான் வெளியில பார்க்கிறபடி நான் ஆள் இல்லை. உடைஞ்சு வந்திருக்கிறீங்களா? தனிமையிலையும் தம்முடைய பிரசன்னத்தை தந்து நடத்துகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு தாவீது சொன்னான் அல்லவா, சுற்றி திரும்பி பார்த்தேன், ஒருவரும் இல்லை, எனக்கு பரிதபிக்கிறதுக்கு ஒருவனும் இல்லை, துணை செய்கிறதுக்கு ஒருவரும் இல்லை, விசாரிக்க ஒருவரும் இல்லை. நான் அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு அடைக்கலமாக மாறினார், என் துணையாக மாறினார், என் வலப்பக்கத்தில் எனக்கு நிழலாக மாறினார். ஹல்லேலூயா.
யாரும் வராத பாதையில் என் தேவன் என்னோடு கூட வந்தா. எத்தனை பேர் ஆண்டவர் கூட வர உண்மை உள்ளவர் என்று விசுவாசிக்கிறோம்? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கூட வருவா, கர்த்தர் கூட வருவா, கர்த்தர் கூட வந்து உங்களை நடத்துவா. நீங்க தனிமையா வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தனிமையிலையும் தேவ பிரசன்னம் உங்களை நிரப்ப உண்மை உள்ளது. ஈசா கூட வாழ்க்கையில அவன் துக்கத்தின் ஆழத்துல, அந்த துக்கம் கொண்டிருந்த வேளையில அவன் தேவனோடு சஞ்சரித்து தனிமையில கர்த்தரோடு அவன் நேரத்தை செலவழித்ததை மாத்திரம் நான் இங்க பார்க்கல. இன்னொரு தனிமையை கூட வாழ்க்கையில பார்த்தேன். சுருக்கமா இதெல்லாம் சொல்லி முடிக்க போறேன், தெரிந்த காரியங்கள் தான். இரண்டாவது அவன் இருந்த தனிமையான இடத்தை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களை குறித்து கொள்ளுங்க. நம்ம வாசிக்க போறது இல்லை, ஆனா அந்த சம்பவத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 22 9 முதல் 14 வசனங்கள். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசுறாரு, உன் ஒரே பேரான குமாரன் ஏகபுத்திரன் நேசகுமாரனை நீ தகன பலியாக நீ பலியிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு. இந்த ஆபிரகாம் தன்னுடைய மனைவிக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லை, யார்கிட்டையும் சொல்றதுக்கு தைரியம் இல்லை, யாரையும் கூட கூட்டு போறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. இந்த சம்பவத்தை படிக்கும் போது நம்ம கண்டுபிடிக்கிறோம், இந்த மனுஷன் தனியாக போய் தன்னுடைய வேலைக்காரரை மலையின் அடியிலே வைத்து விட்டு அவன் தன் பிள்ளையை எடுத்துட்டு பலி செலுத்துற இடத்துக்கு போயிட்டார். வீடியோ போடுங்க. அப்போ இவன் இந்த பலி செலுத்துற இடத்திற்கு இவன் கொண்டு போகும்போது இவனுக்கு துணை செய்ய, இவனுக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை, யாருமே கிடையாது. ஈசாக்கினுடைய கண்ணோட்டத்திலிருந்து இதை பார்ப்பீங்களா? அவன் குடும்பத்தை பார்க்கும்போது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில குடும்பமா நம்ம முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது, இந்த பலி செலுத்த போகும்போது அவனுக்கு கூட வர வேண்டிய பலி மிருகம் கூட வரல. அப்பா சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். அப்பாவை நம்பி போனான். ஆனா கடைசியில் அப்பா என்ன பண்ணாரு தெரியும்ல? தூக்கிட்டு வந்த பையனை கொண்டு போய் பலிபீடத்தின் மேல என்ன பண்ணாராம்? கட்டை அடுக்கி படுக்க வச்சாராம். இதை குறித்து யூதர்கள் யூத வல்லுனர்கள் பேசும்போது ஈசாக்குக்கு பலி செலுத்த போகும்போது என்ன வயசு இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 25 வயதுலேருந்து 37 வயது வரைக்கும் ஈசாக்குக்கு இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. யூதர்களுடைய ஹிஸ்டாரியன் சரித்திர வல்லுநராகிய ஜோசிபஸ் 25 வயதுன்னு சொல்றாரு. 25 வயது இந்த ஈசாக்குக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. வேறு வல்லுநர்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட 37 வயது கூட இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மலைக்கு போய் இறங்கினதுக்கு அப்புறமா இந்த சாராளை இவர் பார்க்காம போனதுனால அத்தனை வயது இந்த பையனுக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்க, பல வயதுகள் சொன்னாலும் எல்லாரும் என்ன அங்கீகரிக்கிறாங்கன்னா, இந்த பையன் சின்ன பையன் கிடையாதுன்னு சொல்றாங்க. இவன் சின்ன குழந்தை கிடையாது. ஏனென்றா பலிக்காக விறகுகளை சுமந்து கொண்டு போனான்னு போட்டிருக்கு. அப்போ இவன் சுமக்கிற அளவுக்கு இவன் ஒரு வாலிப பிள்ளையா இருந்தா தான் சுமக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, சுமந்துகிட்டு தரையில இல்ல மலையின் மேல் ஏறி போயிருக்கிறான். அப்பனா கண்டிப்பா இவனுக்கு குறைந்தது 25 வயது இருக்கும்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 25 வயசு பிள்ளைய மலை மேல கொண்டு போய் கட்டையெல்லாம் தூக்கிட்டு வான்னு சொல்லி பலி செலுத்த போறேன்னு சொன்னா பிள்ளை தூக்கிட்டு வரான். இந்த 25 வயசு பிள்ளைய சொந்த அப்பா கட்டை அடிக்கிட்டு மேல படுன்னு சொல்லி கையும் காலையும் கட்டான், எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த தனிமையில இந்த பையன் பேசக்கூட முடியாம உட்கார்ந்துருக்கான். கத்துனாலும் இப்போ உனக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் கிடையாது, வேலைக்காரங்க கீழே நின்றுட்டாங்க, அம்மா ஊர்ல இருக்காங்க. இந்த தனிமையில பாருங்க, இந்த பலிபீடத்தில் அவன் தனியா நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது, இந்த ஆபிரகாம் தன்னுடைய கத்தியை அவன் நீட்டின பொழுது 11ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனுக்கு ஒண்ணு செய்யாத. எனக்கு இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. நான் நினைக்கிறேன், அன்றைக்கு ஈசாக்கு கேட்பாரற்று கிடந்து படுத்து கிடக்கும் போது, தன்னை விடுவிக்க யாருமே இல்லைன்னும் போது, அந்த மலை உச்சியில தனக்காக பேசுகிற ஒரு தேவன் ஒருவர் வெளிப்பட்டதை அவன் கண்டான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்காக பேசினார். ஆபிரகாமே, கத்தியை தூக்கிறாத, பிள்ளைக்கு ஒண்ணு செஞ்சிடாத. நம்முடைய தேவன் யார் தெரியுமாங்க? ஈசாக்கை போல பலிபீடத்திலே கிடந்தப்பட்ட வேளையில கூட அந்த தனிமையில நம்மோடு நிற்கிற தேவன் நம்முடைய தேவன். செகண்ட்,
Isaac experienced the presence of God while laying down lonely on the altar. Isaac experienced the presence of God while laying down lonely on the altar. ஈசாக்கு தனிமையாக பலிபீடத்தில் கிடந்த வேளையில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தான். பலிபீடத்தில் தனிமையாய் கிடந்த வேளையில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தான். தனக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன். வழி இல்லாத இடத்திலே கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நேரத்தில், விடுவிக்க யாருமே இல்லை அப்படின்ற நேரத்தில் தனக்கு விடுதலை கொடுத்து தன்னை மீண்டும் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து ஜீவனோடு தன் வீட்டை சந்திக்கிறதற்கு, தன் வாழ்க்கையை வாழ்வதற்கு துணை செய்கிற தனிமையிலே உள்ள தேவ பிரசன்னம் ஈசாக்கு அனுபவித்தான். நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில கூட பேசுவதற்கு துணிச்சல் இல்லாமல், நம்முடைய எண்ணங்களை வெளியே சொல்ல முடியாமல் கட்டப்பட்ட நிலையில இருக்கிற வேளையில நமக்காக யார் பரிந்து பேசுவார்? யார் விடுவிப்பார்? யார் நம்ம இந்த இடத்திலிருந்து விடுவித்து கொண்டு போவார்? தெரியாத நேரத்தில் நமக்காக இந்த பிள்ளையின் மேல் கை போடாதே என்று நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனிதனும் வாழ்க்கையில குறிக்கிடாத வேளையிலே நமக்காக எழுந்து பேசுகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். நீங்க சொல்லலாம், எனக்காக நியாயம் சொல்ல, எனக்காக பேசுறதுக்கு, எனக்காக எழுந்து நிற்க ஒருவரும் இல்லை. நான் தனியாக தனிமையில நான் ஒரு மலையின் உச்சியில நான் உட்கார்ந்து இருக்கிறேன். கையும் காலும் கட்டப்பட்டிருக்கு. எனக்கு தப்பித்து செல்ல வழி இல்லை, போக்கு செய்ய இடம் இல்லை. உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், கட்டப்பட்ட நிலையிலேயும் தனிமையில உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுக்காக எழுந்து நிற்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையின் பள்ளத்தாக்கிலேயும் எனக்காக கூட வந்து நடக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் தேற்றும். அந்த தேவன் நம்மோடு இருக்கிறபடியா உம்முடைய பிரசனத்தை நாடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எனக்கு போதும்பா. அன்றைக்கு ஈசாக்குக்காக தனிமையில வந்து அவனுக்காக வழக்காடி அவனை விடுவித்த தேவ பிரசன்னம் அவனுக்காக வெளிப்பட்டது போல என்னையும் நீர் விடுவிக்க வல்லவர். என் தனிமையில பலிபீடத்துல கட்டப்பட்ட நிலையிலேயும் என்னோடு நடக்கிற ஒரு தேவன் இருக்கிறீர். என்னை சந்திக்கிற ஒரு தேவன் இருக்கிறீர். உம்முடைய பிரசனத்திற்காக நன்றி, உம்முடைய பிரசனத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையிலே நண்பனை போ நெடுந்தூரமும் உடன் நடந்தி, தனிமையிலே நண்பனை போ நெடுந்தூரமும் உடன் நடந்தி, அநாதையாய் அலைந்ததில்லை. அன்பரிலே நான் அநாதையாய் அலைந்ததில்லை. அன்பரிலே எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவர். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, நந்தியப்பா மரமாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, உயிர் பிழைத்தே, உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. அந்த
ஈசாக்கை உயிர் பிழைக்க வைத்து அவனுக்கு உதவி செய்து அவனுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை அனுப்பி அவனுக்காக போராடின ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையின் தனிமையில நமக்காக வந்து நிற்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக இந்த தனிமை ஈசாக்குல நம்ம பார்க்குற ஒரு மூன்றாவது இடத்தை வந்து எங்க நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்க. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவருமாகிய வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்னே அனுப்புவா. இது ஆபிரகாமின் வார்த்தைகள். ஆனால் கர்த்தர் எனக்காக இன்றைக்கு வெளிப்படுத்தின காரியம் என்னவென்றால், ஈசாக்கின் நிலைமையை பாருங்க. 40 வயசு ஆயிடுச்சு. இப்போ 40 வயசுல இன்னும் அவனுக்கு பெண் தேடுறதுக்கு அம்மா ஏற்கனவே இறந்துட்டாங்க, அப்பா வயசாயிட்டாரு, அவரால் பயணம் பண்ண முடியல. அப்போ அப்பாவும் உதவி செய்ய முடியல, அம்மாவும் உதவி செய்ய முடியல. இப்போ வீட்டில் இருக்க வெறும் வேலைக்காரன் மட்டும் தான் கிடக்குறான். அந்த முதிர்ந்த வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா நீ போய் என் பையனுக்காக ஒரு பெண்ணை தேடி கொண்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா அவன் அனுப்புனாலும் அவனுக்கு அனுபவம் இருக்கு. கையில ஒட்டகங்கள் 10 ஒட்டகம் கொடுத்து அனுப்பிட்டாரு, வேண்டிய பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாரு, எல்லாவற்றையும் அனுப்பிட்டாரு. ஆனா ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், என்னதான் அனுபவசாலியா என்னுடைய வேலைக்காரர் இருந்தாலும், என்னதான் தெரிஞ்ச ஒரு மனுஷனா இருந்தாலும், என் பையனுக்குன்னு சரியான பொண்ணை தெரிந்தெடுக்கிறதுக்கு இந்த எலியேசரால மட்டும் முடியாது. நான் போகாம இருக்கலாம், நான் போய் என் பிள்ளைக்கு நான் வந்து பெண் தேட முடியாம இருக்கலாம். ஆனா அவன் என்ன விசுவாசத்தான் தெரியுமா, என் பிள்ளை அம்மா இல்லாம தனியா இருக்கிறான், இந்த பிள்ளைக்கு கர்த்தர் தன்னுடைய தூதனை முன்னால் அனுப்புவார். அனுப்பி இந்த பிள்ளைக்கு ஒரு துணையை கர்த்தர் தருவார். மூன்றாவது எழுதுங்க, Isaac experienced the presence of God while looking for his bride alone. ஈசாக்கு தனிமையில் தன் மனைவியை அல்லது தன் துணையை தேடின வேளையில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தார். அந்த தேவ பிரசன்னம் என்ன செய்தது? கர்த்தருடைய தூதனானவரை எலியேசருக்கு முன்னால கர்த்தர் அனுப்பினார். அனுப்பி தண்ணீர் குடம் சுமந்து வருகிற பெண், என் ஒட்டகத்திற்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லுகிறவள் தான் என் எஜமானுடைய மகனுக்கு தேவன் நியமித்த பெண் என்று இவன் ஜெபம் பண்ணின போது ஜெபத்திற்கு பதிலளித்த வண்ணமாகவே தேவன் அதே போல ஏற்ற துணையை கர்த்தர் அவன் கண் முன்பாக கொண்டு வந்தார். இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட போது நான் தேவனுக்கு நன்றி செலுத்தினேன். ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிற ஒருவர் சொல்லலாம், எனக்கென்று ஒரு துணையை தேடுறதுக்கு வேண்டிய நபர்கள் என் வாழ்க்கையில இல்ல, தகப்பனும் இல்ல, தாயும் இல்ல, அல்லது அவங்க முதிர் வயதாயிட்டாங்க, அவங்களால செய்ய முடியல, அந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்க. எனக்காக என் தனிமையில எனக்காக யார் பேசுவார், யார் போவார், யார் எனக்காக காரியங்களை நிறைவேற்றுவார்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உன் தனிமையிலே துணை நிற்க தேவன் போதுமானவர். கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்காக அனுப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களோடு ஆண்டவர் இடைப்படுகிறார். கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்னாலே கர்த்தர் அனுப்புவா. ஹல்லேலூயா. உனக்கு துணையை கண்டுபிடிக்கும்படி, உன் வாழ்க்கை கட்டி எழுப்பும்படி. நீ வயல் வெளியிலே அலைந்து திரிகிற ஒரு தனிமையான மனிதனாக நீ இருக்கலாம், இருதயத்தில் துக்கத்தோடு அலைந்து கொண்டிருக்கலாம், நிச்சயமில்லாமல் இருக்கலாம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஆவியானவரோடு பேசுகிறார். கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார், உனக்கு முன்பாக அனுப்புவார். நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம், நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன், என்னை விசாரிக்க ஆள் இல்லை, எனக்காக பேச ஆள் இல்லை, எனக்காக காரியங்களை எடுத்து செய்ய ஆள் இல்லை, நான் தனியா இருக்கிறேன். நீ தனியாக இல்லை, உனக்கு முன்பாக தேவ தூதன் செல்லுவா, தேவ தூதன் செல்லுவா. சில பேரு பயந்து போயிருக்கிறீங்க, திகிலடைந்து இருக்கிறீங்க. எனக்கு வழி தெரியல, நானே தேடிரட்டுமா, நானே போட்டுமா, நானே அலையட்டுமா? ஈசாக்கு எங்கேயும் போல, அவன் தேவ பிரசன்னத்துல தியானம் பண்ணி கொண்டிருந்தான். காரியத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டான். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். கர்த்தர் தூதனை அனுப்புவா. ஹல்லேலூயா. கர்த்தர் தூதனை அனுப்புவா. அவன் தியானம் பண்ணி முடித்து கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது
இதோ ஒட்டகங்கள் வருகிறதை கண்டா. நீ கர்த்தருடைய பிரசன்னத்தை தரித்திருப்பாயானால் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவர். ஹல்லேலூயா. அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நீ கலங்காதே, அவர் உன்னை ஆதரிப்பார். இன்னைக்கு இந்த வார்த்தையை நீ உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள். என் தனிமையில் எனக்கு வழி தெரியல, எனக்கு போக்கு சொல்ல வழி இல்லை, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, நான் எங்கே நம்புவேன், யாரை நம்புவேன்? ஆண்டவரே, தனிமையில் நீங்க என்ன செய்ய போறீங்க? கர்த்தர் சொன்னா, உன் கூட இருப்பேன்ப்பா, கவலைப்படாத, உன் கூட நான் இருப்பேன். ஈசாக்கின் தனிமையில் அவன் துக்கத்தோடு உட்கார்ந்திருந்த பொழுது அந்த துக்கத்தின் நடுவிலே தேவ பிரசன்னத்தில் இளைப்பாரி அவன் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற தேவ பிரசன்னத்தை கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தார். அந்த பிரசன்னத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவா, நமக்கு தருவா. இரண்டாவது, இந்த ஈசாக்கின் தனிமையில அவன் அந்த பலிபீடத்தில் தனியாக படுத்து கிடந்த பொழுது அவனுக்காக பரிந்து பேசவும் அவனுக்காக வழியை உண்டாக்க தேவன் அவனுக்காக அவன் தனிமையிலே தூதனை அனுப்பி தேவன் அவனை விடுவித்தார். மூன்றாவது, அவன் தன் வாழ்க்கையின் துணைக்காக காத்திருந்த போது தனக்காக தன் வேலைக்காரனுக்கு முன்பாக தூதனை அனுப்பி வழியை உண்டாக்கி ஏற்ற துணையை கொண்டு வந்து இது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லத்தக்கதாக தேவன் பெரிய அதிசயத்தை நிறைவேற்றினார். என் தனிமை எனக்கு வேதனையாக இருந்தாலும் எனக்கு ஒன்று தெரியும், இந்த தனிமையின் பாதையில் என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் யாரும் இல்லை என்று சங்கீதக்காரன் சொன்னாலும் 142 சங்கீதம் 5 வசனத்திலே, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலம், ஜீவனுள்ளோர் தேசத்திலே நீர்தான் என் பங்கு, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நீர் என்னோடு இருக்கும்போது நான் தனியானவன் அல்ல, உம்மோடு நடப்பேன், உம்மோடு சஞ்சரிப்பேன், உம்மையே நம்பி இருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன், எனக்காக யாவையும் நீர் செய்து முடிப்பேன். விசுவாசிக்கு 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்காக யாவையும் செய்வார், எனக்காக எல்லாம் செய்வார், அறியாத பாதைகளை நடத்துவார், தெரியாத பாதைகளை கொண்டு வருவார். நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர். அவர் சுமப்பார், அவர் உங்களை வழி நடத்துவார். நன்றி தகப்பனே. நம்முடைய காணிக்கைகளை எடுத்துக்கொள்வோம், ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களில் இருந்து உமக்கு நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் படைக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, அங்கீகரித்து உம்முடைய ராஜ்யத்திற்கு பயனுள்ளதாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து பாடுவோம். எல்லாவற்றிலும் இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே
பாடுவோமா? ஸ்தோத்திரமே உயிர் பிழைத்தே உயிர் உள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே இன்னைக்கு காலையில ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் தனிமையில உன் தேவனுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கும். You will never be alone. You will never be alone. ஒருபோதும் உன்னை தனியே விடுகிறவர் அல்ல என்னுடைய ஆண்டவர். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன். உங்களிடத்திற்கு வருவேன். அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்லுவது, எனக்கு தமிழை விட இந்த வசனம் ஆங்கிலத்தில் ரொம்ப பிடிக்கும். I will never leave you as orphans. உங்களை அனாதைகளை நான் விடவே மாட்டேன். உங்களிடத்திற்கு வருவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு எந்த நிலையில் நீங்க இன்னைக்கு ஆராதனையில வந்து உட்கார்ந்துருக்கலாம். இவ்வளோ தனிமையா இருக்கிறனே ஆண்டவரே, இவ்வளோ பிரச்சனை நடுவில் உட்கார்ந்துருக்கிறனே, இவ்வளோ வேதனை நடுவில் உட்கார்ந்துருக்கிறனே, என் சூழ்நிலைகள் இவ்வளோ மோசமா இருக்கு, இதை எப்படி தாண்டி வருவேன்? இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேசுறேன். தனிமையில கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஈசாக்கோடு இருந்தார். அந்த தேவன் உன்னோடு இருந்து உன்னை நடத்த உண்மை உள்ளவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Thank you Jesus for your presence in our loneliness. நீங்க தனிமையில நீர் தருகிற நம்முடைய பிரசனத்துக்காக நன்றி. நீர் கிரியை செய்கிற நம்முடைய பிரசனத்துக்காக நன்றி. நல்ல விடுதலையோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹalleluya. உம்முடைய இன்ப பிரசனத்துக்காக நன்றி. எங்களை விடுவிக்கிற பிரசனத்துக்காக நன்றி. எங்களை வாழ வைக்கிற பிரசனத்துக்காக நன்றி. எங்களை வழி நடத்துகிற நம்முடைய பிரசனத்துக்காக நன்றி. நாங்கள் தனியாய் இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். கர்த்தர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி, எத்தனை இட வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இட வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுவாக்களில் இவர் போதிலும் பின்னுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. ஆண்டவரே, நீரே எங்கள் துணையாக, எங்கள் தஞ்சமாக, எங்கள் கேடகமாக, எங்கள் அரணாக, எங்கள் கோட்டையாக, தனிமையிலே எங்களுக்கு துணையாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு இருக்கிறதுனால இந்த தனிமையை பார்த்து நாங்கள் பயப்படாம இந்த தனிமையை தாண்டி ஜெயமாய் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிற அன்புக்காக உமக்கு நன்றி. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் எவ்வளோ பெரிய தனிமையின் பாதையில கடந்து போனாலும், வெளியே சொல்ல முடியாத போராட்டங்கள் இந்த பிள்ளைகள் கடந்து போனாலும் கர்த்தர் துணை நிற்கிறார் என்கிற தைரியத்தோடு வாழ்க்கை கடந்து செல்ல கிருபை தாங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. பூரண சமாதானத்தினுடைய பிள்ளைகளை காத்து வழி நடத்துங்க. கர்த்தர் உடைய பிள்ளைகளின் காரியங்களை எடுத்து செய்வீர் என்கிற நிச்சயத்தோடு செல்ல கிருபை தாங்க. மனிதன் கையில விழ வேண்டாம் ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்தில் நாங்க விழுந்துடுறோம்ப்பா, கர்த்தருடைய கரத்துல விழுந்துடுறோம்ப்பா. எங்களுக்கு நீர் இரக்கம் செய்கிறவர், கிருபை செய்கிறவர். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.